சரியா? ஒளியும் கேட்டலும் எத்தனாம் பாடு? 6ஆம் பாடு. சரியா? ஒளின்னு சொல்கிறது என்னது? சத்தம். நாங்கள் ஒரு பொருள் ஒருத்தர் வந்து பேசுகிறது எதால் கேட்குறோம்? எங்களோட காதுகளை கொண்டு தான் கேட்குறோம். எப்படி? அந்த பேசுகிற நேரம் வர அந்த ஒளி அலைகள் வெளியே இப்போ ஒரு காமோடு கத்துது, அப்போ அதிலேருந்து வர இப்படி ஒளி அலைகள் எல்லாம் என்ன செய்யுது? எங்களோட காதுலுக்கு இப்படி இந்த ஒளி அலைகள் எங்களோட காதில் வந்து அப்புறம் மூளைக்கெல்லாம் போயிட்டு தான் எங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து சத்தம் வர்றது வந்து கேட்குது. ஒரு பொருளோட சத்தம் எல்லாம் வந்து எங்களுக்கு கேட்குது. அப்போ எங்களோட கேட்டலுக்கு உதவி செய்கிற அங்கம் எது? யார் கேட்டலுக்கு உதவி செய்கிறாங்க? செவி. இந்த ஒளி அலைகளை யார் காது உள்ளுக்கு நோக்கி அனுப்புகிற? எங்களுடைய செவிச்சோனி. நீங்கள் வெளியெல்லாம் காது பிள்ளாம் போடுவோம், இங்கே சொல்கிற செவிச்சோனி. சரியா? அப்போ நான் 2 பாயிண்ட் சொன்னேன். செவிச்சோனை தான் எங்களோட காதுலுக்கு ஒளி அனுப்புது, ஒளி அலைகளை. அதோட கேட்குறதுக்கு உதவி செய்கிற புன்னங்கம் எது? புன்னங்கம் இல்லை, அங்கம் எது? காது, செவி. சரியா? இப்போ எப்படி வந்து சத்தம் உருவாகுது பொருள்களில் இருந்து? உதாரணத்துக்கு ரப்பானுண்டை தட்டுறீங்க. சரியா? ரப்பானுண்டை தட்டுறீங்கன்னா சத்தம் வருது. எப்படி சத்தம் வருது? இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பேப்பர் துண்டை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் துண்டை என்ன செய்வீங்க? தட்டக்கொள்ள இப்படி மேலே கீழே அதிரும். இப்போ அதே மாதிரி வந்து பைக்கில் அந்த பெல் அடிக்கிறாங்க, அப்போ நீங்கள் பிடிச்சி பாருங்கள், கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். அப்போ எப்படி வந்து ஒலி வந்து உருவாகுதுன்னு சொன்னால் பொருள்கள் அதிர்வதனால். அப்போ இதான் அடுத்த பாயிண்ட். பொருள்கள் அதிர்வதனால தான் ஒலி வந்து உருவாகுது. இப்படி வைப்ரேட் ஆகுறதால தான் ஒலி உருவாகுது. சரியா? அதுக்கு சான்றுகள் எப்படி நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறது? ரப்பானில் மேலே இது வைக்கிற நேரம் வந்து அது அதிர்ந்துச்சு, உங்களுக்கு கேட்கல, சான்றுகளை குறிப்பிடுக அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப்? அதிர்றதால தான் சத்தம் வாரன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ரபானுக்கு தட்டுற நேரம் நீங்கள் மேலே பேப்பர் துண்டை வச்சு அது மேலே கீழே அதிரும், பைக்கில் பெல் அடிக்கிற நேரம் பிடிச்சி பார்த்தா அதிர்ற மாதிரிக்கும் மேலே அது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஒளி முதல்கள். அடுத்த பாயிண்ட் என்ன? ஒளி முதல்கள். யாரெல்லாம் ஒளியை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் ஒளி முதல்கள். ஒளியை உருவாக்குறாங்களுக்கு பேர் என்ன? ஒளி முதல்கள். உதாரணத்துக்கு இசைக்கருவிகள், விலங்குகள் ஒளி எழுப்புது. அப்போ எதில் இருந்து ஒளி வந்து உருவாகுதோ அதுக்கு பேர் என்ன? ஒளி முதல்கள். இசைக்கருவிகள் எல்லாம் என்னது? ஒளி முதல்கள். சரியா? இந்த ஒளியை வந்து 2க்கு பிரிக்கிறாங்க. ஒளியை வந்து 2க்கு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒன்று இயற்கையான ஒளி, சரியா? மற்றது வந்து செயற்கையான ஒளி. ஒளியை 2க்கு பிரிக்கிறாங்க. ஒன்று இயற்கையான ஒளி, மற்றது என்ன ஒளி? செயற்கையான ஒளி. சரியா? இந்த இயற்கையான ஒளின்னு சொன்னால் இயற்கையான நிகழ்வுகளால் உயிரினங்களால் வர ஒளி. உதாரணத்துக்கு இடின்னு சொல்கிறது இயற்கையாக வருது, அப்போ இடி ஓசை வந்து ஒரு இயற்கை ஒளி. மின் வந்து சத்தம் வராது, அது வெளிச்சம் மட்டுமே பார்த்தா ஒளி இல்லை. காற்று வீசுகிற நேரம் வர சத்தம், நீர்வீழ்ச்சியில் தண்ணி கொட்டுற நேரம் வர சத்தம், கடலால் போகிற நேரம் வர சத்தம், பறவைகள் கத்துறது, விலங்குகள் கத்துறது, இதெல்லாம் என்னது? இயற்கையான ஒளி. செயற்கையான ஒளி மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒளி அப்படின்னு சொன்னால் இயந்திரங்களால் வர ஒளி, வாகனங்களால் வர ஒளி, ஸ்கூலில் வந்து பெல் அடிக்கிற அதால் வர ஒளி, ஃப்ளைட் போகிற நேரம் வர ஒளி, இப்படி மனிதனால் உருவாக்கப்பட்டதுகளில் இருந்து வர ஒளி வந்து செயற்கை ஒளி. இங்கே உங்களுக்கு என்ன ஒர்க்குண்டா? இயற்கை ஒளி வந்து 5, செயற்கை ஒளி 5 நீங்கள் எழுதுறேன். சரியா? இது வந்து உங்களுக்கு இங்கே உள்ள ஒர்க். சரிதானே? அடுத்தது வந்து இசையும் சத்தமும். இசைன்னு என்ன? சத்தம் என்ன? இசைன்னு சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆசை. உங்களுக்கு கேட்க ஆசை இருந்தால் அதுக்கு பேர் தானே என்னது? இசை. இப்போ உங்களுக்கு அதை கேட்க ஆசையே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? சத்தம். உங்களுக்கு கேட்க ஆசைன்னு சொன்னால் இசை, உங்களுக்கு கேட்க ஆசை இல்லாட்டி சத்தம். இசைன்னு சொல்கிறது சந்தத்திற்கேற்ப இசைக்கின்ற காதுக்கு இன்பம் தார ஒளிக்கு தான் இசைன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கிட்டார், பாட்டு படிக்கிற நேரம் வர சத்தம், அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து ஆசை தானே, அப்படி இருந்தால் அது இசை. இப்போ உங்களுக்கு கேட்க ஆசை இல்லாமல் சந்தத்திற்கேற்ப ஒழிக்காமல் ஒரு எரிச்சல் தாரதுக்கு பேர் என்னது? சத்தம். உதாரணத்துக்கு தொழிற்சாலையிலேருந்து வர சத்தம், வாகனங்கள்லேருந்து வர சத்தம், விளங்கிச்சு, அதெல்லாம் வந்து எரிச்சல் தானே. அப்போ அதெல்லாம் வந்து எந்தக்கு வரப்போகுது? சத்தமுக்கு. சரியா? அடுத்து வந்து இசைக்கருவிகள் தெரிஞ்சுக்கணும். என்னது? இசைக்கருவிகள். என்னென்ன இசைக்கருவிகள் இருக்குது? ஒன்று வந்து நரம்பு கருவி, அடுத்தது வந்து காற்றுக்கருவி, அடுத்தது வந்து என்னது? தோல் கருவி. 3 கருவி இருக்குது. ஒன்று நரம்பு கருவி, காற்றுக்கருவி, தோல் கருவி. இந்த ஒன்றாவது நரம்பு கருவி தானே அப்படின்னு சொன்னால் இப்படி யாரில் இருக்குது? வயலினில், கிட்டாரில், விளையாச்சா, இதுகள் தான் நரம்பு மாறுந்து இப்படி இழுத்து விடுறது. சரியா? அப்போ நரம்பு கருவிகள் வந்து இந்த கம்பிகளை இந்த நரம்பு மாய்க்கிறதுகளை வந்து மீட்டுறதுனால தான் இங்கே சத்தம் வார கிட்டார், வயலின், வீணை எல்லாம் இதுக்கு உதாரணம்.
காற்றுக்கருவிகள் அப்படின்னு சார் என்னது, இது உள்ளுக்கு வந்து ஒரு பட்டம் ஆயிக்கு தானே, புல்லாங்குழலாம் பட்டம் உள்ளுக்கு காற்று ஈக்கின்னு தானே, உள்ளுக்கு வந்து காத்திக்கும். இப்போ நீங்கள் காற்றை ஊதுற நேரம் சத்தம் வர கருவிகள் தான் இந்த காற்றுக்கருவிகள். சரியா, புல்லாங்குழல், நாதஸ்வரம், அதெல்லாம். அடுத்து தோல் கருவிகள். தோல் கருவிகள்னு சொன்னால் இந்த இப்படி உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி விளையாடிக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்கள். ஒரு மூடி ஒன்று, ஒரு கோப்பை ஒன்று எடுக்கிறீங்க, இழுத்து ரப்பான் உடஞ்ச பிறகு அதில் கட்டுற, அப்புறம் இழுத்து பார்க்குற, இப்படி இப்படி சத்தம் கேட்கும் விளங்கிச்சா. அப்படி வர கருவிகள் தான் தோல் கருவிகள். ரப்பான், மேளம், தபேலா விளங்கிச்சா, மிருதங்கம், இதெல்லாம் வந்து அதுக்கு உதாரணம். அடுத்து காதை வந்து எப்படி நாங்கள் பாதுகாக்கிற, எங்களோட காது வந்து இப்படி பாதுகாக்கிற, காதை பாதுகாக்கிறதுக்கு காதுளுக்கு கூர்மையான பொருள்களை போடப்படா, காதுடையினா ஓங்கி அடிக்கப்படா, மிச்சம் சத்தமானதெல்லாம் காதில் கேட்கப்படா விளங்கிச்சா. மிச்சம் சத்தம் கூடுனதை கேட்டு எங்களோட காது இதே காதில் உள்ளுக்கு வந்து ஒரு மென்சவ் ஒண்டிக்குது. சரி, அந்த மென்சவ் வந்து வெடிச்சிடும். சரி, அப்போ எங்களுக்கு கேட்காம போய்ட்டும். சரியா, அப்போ காதை பாதுகாக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம், அடுத்து வந்து மிச்சம் சத்தமுள்ள இடத்துல வேலை செய்கிற நேரம் காதுக்கு பாதுகாப்பானது அணியணும், காதுளுக்கு வந்து கூர்மையான பொருள்களை போடுறதை தவிர்க்கணும், மிச்சம் சத்தம் உள்ள சவுண்டை வந்து கேட்கப்படாது. இதெல்லாம் காதை பாதுகாக்கிற முறைகள். சரியா, இப்போ உங்களுக்குள்ள கேள்வி எழுதிக்கோங்க. சரியா, 1வது கேட்டலுடன் தொடர்பான அங்கம் எது? 2வது கேள்வி, பொருள்களில் எப்படி ஒளி உருவாகின்றது? 3வது கேள்வி, ஒளியை வகைப்படுத்துக, அவற்றிற்கு உதாரணம் 2 வீதம் தருக. 4வது இசை என்றால் என்ன, உதாரணம் 1 தருக. 5வது சத்தம் என்றால் என்ன, உதாரணம் 1 தருக. 6வது இசைக்கருவிகளின் 3 வகைகளும் எவை, உதாரணம் ஒவ்வொன்று வீதம் தருக. 7வது செவியை பாதுகாக்கும் முறைகள் 3 தருக.